ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இன்றைக்கி லீவ் கைஸ், அதனால சரி வீடியோ போட்டலாம். 2 நாள் நான் வந்து இதயம் சீரியல் ரிவ்யூ நான் போடலை. ரொம்ப டயர்டாக இருந்துச்சு, அதனால் போட முடியல. ஸோ இப்போ தான் இன்றைக்கி தான் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் வந்தோம். ஸோ அதனால் அப்படியே வீடியோ போட்டுடலாம் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் ப்ரிவ்யூ பார்த்தேன். மேட்ச் 1, மேட்ச் 2, மேட்ச் 3. இப்போ மேட்ச் 3 போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன் இதயம் சீரியலில். என்னடா சீரியல் எடுக்கிறீங்களா, இல்லை கிரிக்கெட் மேட்ச் எடுக்கிறீங்களாடா, இல்லை ஃபுட்பால் மேட்ச் எடுக்கிறீங்களா, எதுக்கு இந்த சீரியலுக்கு மேட்ச் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிங்கன்னு தெரியல. என்ன இதில் வந்து இவங்க மேட்ச் 1, மேட்ச் 2 அப்படி என்னப்பா உங்கள் பாரதி வந்து அங்கே சிக்ஸரு பவுண்ட்ரி விட்டு விளாசுறாங்களா சீரியலில்? மேட்ச்சுன்னு சொல்லி மேட்ச் 1, மேட்ச் 2, மேட்ச் 3 அப்படின்னு சொல்லி விட்டு விளாசிட்டு இருக்கிறீங்க. மேட்ச்சு 3 மித்ரா பாரதியா அப்படின்னு சொல்லி கீழே வேறு ஒரு டைட்டில் வேறு போட்டுடுறீங்க. நீங்கள் என்ன டைட்டில் போட்டாலும் அங்கே ஒர்த்து இல்லை சீரியலு, அதுதான் உண்மை. இட் won't be anything at all that சீரியல் இதயம் சீரியல் எதுவுமே கிடையாது. எதுவுமே அந்த சீரியலில் கண்டென்ட் அப்படிங்கிற கதைக்களம் அப்படிங்கிற எதுவுமே ஒன்றுமே இல்லாத தண்டமாக ஜீ தமிழில் ஓடிட்டுருக்கிற சீரியலில் ஒன்று தான் இந்த இதயம் சீரியல். சரிங்களா? இதில் வந்து இந்த பல்லவி அம்மா வந்து பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் அழகாக இருப்பாங்களாட்டு இருக்குது. அதனால் வந்து இந்த அம்மாவை வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும், இந்த அம்மாவுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கதைக்களத்தை வந்து 1000 எபிசோடை தொட்டும் கூட இன்னும் இந்த சீரியலை முடிக்கிறதுக்கு டைரக்டருக்கு மனசு வரல. அது என்ன காரணம், என்ன மண்ணாங்கட்டியோ, என்ன இலவோ, என்ன கருமமோ தெரியல. ஒரு கதையும் இல்லை, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. என்ன வெங்காயத்துக்கு இந்த சீரியல் நீங்கள் வந்து 1000 எபிசோடை தாண்டி கொண்டு போயிட்டுருக்கீங்கன்னு எங்களுக்கு சத்தியமாக ஒன்றுமே விளங்கலை. ஆனாவுனா நிச்சயதார்த்தம், கல்யாணம், கோயில், ஹாஸ்பிட்டலு, வீட்டுக்குள்ளே ஃபைட்டு, என்ன ஒரு பொழப்புத்தனமாக இந்த சீரியல் எடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னே தெரியல. 2 நாளைக்கு முன்னாடி எபிசோடில் ப்ரிவியூவில் என்ன பார்த்தேன், ஆட்டோவில் வரும்போது அந்த லேப்டாப்பை ஒருத்தகிட்ட ரிப்பேர் பண்ண கொடுத்துருப்பாள்ல, அவன் என்ன செய்கிறான், அந்த வீடியோவை பார்த்துட்டு பவானிக்கு கால் பண்ணி விட்டுருவானாட்டு இருக்குது. பவானிக்கு கால் பண்ணோடனே அவள் வந்துட்டு பாரதிக்கிட்ட நீ லேப்டாப்பை கொடுக்காத, நீ என்கிட்ட கொண்டு வந்து கொடுன்னு சொல்லி நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி இவன் வந்து ஆட்டோவில் வந்துக்கிட்டு இருக்கா. இவன் பாரதி வந்து ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கிறா, இவன் எடுக்கவே மாட்டேங்கிறான். நம்பர் பிஸினே வருது. அந்த ஒரு ப்ரிவியூ பார்த்தேன். அதுக்கப்புறம் அன்றைக்கி எபிசோடு நான் பார்க்கல, அவ்வளோதான். அதுலேயும் பாரதிக்கு சொம்பு தான். சரிங்களா? அதுக்கப்புறம் இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு ப்ரிவியூ என்ன பார்த்தேன் அப்படின்னா, என்னமோ மித்ராவுக்கு வந்து மேக்கப் போடுறதுல வந்து என்னத்தையோ கலந்து கொடுத்துருவாளாட்டு இருக்குது. அது என்னமோ ஸ்கின் அலர்ஜியாட்ட வந்து இந்த இடத்துல டாட்டாக வந்து கடைசியில் வந்து முக்காடு போட்டுக்கிட்டு ஆதி பக்கத்தில் நின்று மோதிரம் மாற்றுற மாதிரி ஒரு சீன் வருது. அந்த மோதிரம் மாற்றும் போது கூட வந்து பார்த்திங்கன்னா ஆதி வந்து என்ன நினைக்கிறாப்புலன்னா, பாரதி ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு இருக்காப்புல. அதுக்கப்புறம் பாரதி என்ன செய்கிறா, அந்த யார்கிட்டையோ ஏதோ கலந்து கொடுத்துருப்பாளா, இல்லை அந்த மேக்கப் போட்டதில் ஏதாவது ஆச்சா, இல்லை ஜூஸில் ஏதாவது கலந்து கொடுத்துட்டாளா என்னன்னு தெரியல. ஆன் தி ஸ்பாட்டில் மித்ரா வந்து மயக்கம் போட்டு விழுகிறாப்புல. உளுந்த உடனே ஒரு கிளவியை ஏற்பாடு பண்ணி மயக்கம் போட்டு விழுந்த உடனே வந்து இந்த அம்மா மாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த அம்மா ஒரு பொறையை கிளப்பி விட்டு போயிடுச்சு. உடனே எல்லா லண்டன் பாட்டிலேருந்து எல்லாம் இப்படியே வாயை பிறந்து ஷாக்கில் நிற்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு லண்டன் பாட்டி மண்டையை போட்டுருன்னு நினைக்கிறேன் கைஸ். சரியா? இந்த சீரியலில் இன்னும் யாருமே சாகலை அப்படின்றப்ப லண்டன் பாட்டி அடுத்து மண்டையை போட்டுருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த சீரியல் அப்படித்தான் இருக்குது. கேவலம் முடிச்ச ஒரு சீரியல்னு பார்த்தீங்களா இந்த இதயம் தான். உடனே இந்த அம்மா வந்து அப்படியே ஃபர்தாலாம் போட்டு வர்றாங்க. மித்ரா அந்த இதில் மேக்கப் போடுறதுக்கு யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லி ஃபர்தாலாம் இந்த அம்மா போட்டு வருது. அவள் என்னடா மித்ரா என்னடா முகமுடி மூஞ்சிக்கு எதே துணியை போட்டு வந்து மோதிரத்தை மாத்திர நிற்கிறா. ஒரு ஆம்பளையா, ஒரு கெத்தா, ஆதி ஒரு ஸ்டெப்புமே எடுக்கலை. ஓப்பனாக சொல்ல வேண்டியதானே கைஸ், இதில் என்ன கைஸ் இருக்குது? சரி, இவ தான் வந்து உண்மை தெரிஞ்சு இவன் உயிர் போகிறோம் அப்படின்னு சொல்லி இந்த லூசு பக்கி உண்மையை சொல்ல மாட்டேங்குது. அவனாவது வாயை திறந்து சொல்லலாம்ல கைஸ்.
நார்மலாக நீங்கள் தான் என்னோடய ஒய்ஃபா, இவங்க தான் என் குழந்தைங்களான்னு சும்மா ஒரு டவுட்டுக்காவது கேட்கலாம்ல. நீ உண்மையை தான் நீ சொல்ல வேண்டாம். பாரதி, உங்களுக்கு எனக்கு ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்கிற மாதிரியே இருக்குது. நீங்கள் தான் என்னோடய மிஸ்ஸஸா, இவங்க தான் என்னோடய குழந்தைங்களான்னு எனக்கு ஒரு டவுட்டாகவே அப்படி கூட ஒரு டவுட்டாக கூட கேட்டு கூட ஏதாவது ஒன்றாவது செய்யலாம்ல கைஸ். ஒன்றுமே செய்ய மாட்டேங்கிறான். ஒன்றுமே நல்லாவே இல்லை. சீரியல் சீக்கிரம் முடிச்சு தொடங்க. இதே சீரியல் நல்லாவே இல்லை. அப்படியே கீழே கமெண்ட்ஸை பார்க்கணும். பல்லவி ஃபயர், பல்லவியோட ஆக்டிங் வேறு லெவலு, சூப்பர். என்ன கைஸ் இதெல்லாம் ஆக்டிங் நீங்கள் சொல்கிறீங்க? என்ன இதில் என்ன ஆக்ட் பண்ணுறாங்க அவங்க சொல்லுங்கள். நம்ம ஜனனியை ஆக்ட் பண்ணாத விட இவங்க ஆக்ட் பண்ணிட்டாங்க. சொல்லுங்கள். ஒன்றுமே இல்லை கைஸ், ஒன்றுமே இல்லைங்க. ஆனால் உடனே இவங்க நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ண வேண்டியதா, இந்த அம்மா தடுக்க வேண்டியதா, சரியா? அப்புறம் அந்த லண்டன் பாட்டி மண்டையை போட வேண்டியதான். இதுதான் பாக்கி இந்த சீரியலில். அதுதான் உண்மை, தான் உண்மை. வேறு ஒன்றுமே இந்த சீரியலில் இதை பற்றி நம்ம ரிவ்யூ என்ன பண்ணுறது? இப்போ எல்லாத்தையும் பேசி பேசி சலிச்சு போச்சு, சரிங்களா? என்னது புளிச்சு போச்சு. சலிச்சு போச்சுன்னு சொல்லக்கூடாது, புளிச்சு போச்சு. எல்லாத்தையும் திட்டியாச்சு. வேறு யார் இந்த சீரியலில் திட்டுறது? டேரக்டர்லேருந்து ஹீரோயின் வரைக்கும், அங்கே நடிக்கிற கதாபாத்திரங்கள் வரைக்கும் எல்லாத்தையும் நம்ம திட்டி போட்டாச்சு. இன்னுமே திருந்தலை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம்? நல்லாவே இல்லை. இதை நான் என்ன ரிவ்யூ பண்ணிட்டு சொல்லுங்கள். மறுபடியும் நிச்சயதார்த்தம் நிற்க போகுது. மறுபடியும் இந்த மித்ரா தையா புய்யான்னு குதிப்பா. மறுபடியும் இந்த பவானி ஏதாவது பிளான் போடுவா. மறுபடியும் இந்த பாரதி தடுப்பா. என்னது இது? நான் தான் ஆல்ரெடி சொல்லலையா, இதே சீரியலை பொறுத்தளவு அந்த மாநாடு ஃபிலிம் மாதிரியே தான். வந்தால் போனால் சுட்டா ரிப்பீட்டு, இதே தான். வேறு ஒன்றுமே கிடையாது. புதுசாக ஏதாவது ஒன்று செய்வோம், ஒன்று கண்டு. அவன் ஆதி காலத்தில் சுத்தமாக அந்த செயினே கிடையாது. அந்த செயினே கிடையாது. வாசுவை வந்து சீரியலில் கொண்டு வரவே இல்லை. சரியா? நான் ட்ராபேக்காக தான் இப்போ ஒவ்வொன்றா சொல்லிகிட்டு இருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து அந்த அந்த கழுத்தில் இருக்கிற செயினை வச்சு அந்த டைரியை கண்டுபிடிக்கிற வேலையும் செய்யவே இல்லை. எப்போ பார்த்தாலும் பாரதிக்கு வந்து ஒரு பிரச்சனைனா இவர் வந்து காப்பாற்றுவார். இவருக்கு ஏதாவது பிரச்சனைனா அந்த அம்மா முந்திரி கொட்டையாட்ட வந்து நிற்கும். அப்புறம் 2 பேர்த்துக்கு பிரச்சனைனா யார் காப்பாற்றுவாங்கன்னு தெரியல. அதுதான் உண்மை. ஆதிக்கு பிரச்சனைனா இந்த அம்மா வருது. யார்? உங்கள் பாரதி வர்றாங்க. பாரதிக்கு பிரச்சனைனா அவங்க ஆதி சார் வர்றாங்க. இந்த 2 பேர்த்துக்குமே பிரச்சனையாக இருந்தால் யார் வருவா? சொல்லுங்கள். சுத்தமாக இப்போ வாசுவையே காமிக்க மாட்டேங்கிறாங்க. வாசு வந்தால் தான் சீரியல் பார்க்குறதுக்கே கொஞ்சமாவது இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது. இப்போ சுத்தமாக எனக்கு அது இன்ட்ரெஸ்டே போச்சு. நல்லாவே இல்லை சீரியல். விளங்குனாப்பில் தான் இருக்குது. நல்லாவே இல்லை. அப்புறம் மற்ற சீரியல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, வீரா சீரியல் வந்து இந்த ஆனந்தம் படம் மாதிரி ஆகிப்போச்சு. ஆனந்தம் படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இருக்கிறவங்களுக்கு அந்த படம் தெரியுமா என்னங்கிறது தெரியல. மம்புட்டி, முரளி இவங்கெல்லாம் நடிச்சிருப்பாங்க. அதில் வந்து அந்த ரம்பாவோட குழந்தைக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனையை வந்து யார்ட்டையுமே சொல்லாமல் மம்புட்டி வந்து கடைசி நேரத்தில் தான் அந்த உண்மை தெரிய வரும். இந்த மாதிரி குழந்தைக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாப்புல. அதே மாதிரி இந்த வீரா சீரியல் என்ன நடக்குதுன்னா, கண்மணியோட குழந்தைக்கு வந்து ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. உடனே அதையும் பாருங்கள், வீரா கிட்ட சொல்ல வேணாம், வீராக்கு தெரிஞ்சால் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. வீரா கிட்ட எல்லா சீரியலும் இதை தரடா பண்ணுறீங்க. உண்மையை உடைச்சா மட்டுமே தான் சீரியல் அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகும். உண்மை உடைக்கப்படவில்லை என்றால் அந்த சீரியல் டோட்டலி 0. வீரா சீரியலில் கண்டிப்பாக இந்த உண்மை வீரா கிட்ட மறைக்கப்பட்டுச்சு அப்படின்னா அவன் எத்தனை உண்மையிலே மாறனுக்கு வந்து எல்லாருமே சேர்ந்து நீங்கள் ரொம்ப நல்லவர்னு சொல்லி ஒரு பட்டம் குத்திடலாமா கைஸ் மாறனுக்கு? ரொம்ப நல்லவனாக நடிக்கார்ல. அவருக்கு கெட்ட குணமே இல்லையாட்டிருக்கு. ரொம்ப நல்லவனாக இருக்கார். இவ்வளோ நல்லவனாக இருந்து என்னத்தை சாதிக்க போகிறாருன்னு தெரியல. இனி நல்லவனாக இருந்து அந்த குடும்பத்தை அந்த குடும்பம்லாம் உன்னை எதிர்த்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த சீரியலில் கார்த்தியை காணா, பிருந்தாவை காணா, அவன் மூத்தவன் ராகவனை காணா, கண்மணியே போட்டு தள்ளியாச்சு. அதுக்கப்புறம் எவனோ ஒருத்தன் வந்து உள்ளே உட்காந்து கேம் ஆடிக்கிட்டு இருக்கிறான். வீர சீரியலை பொறுத்தளவு இந்த மாதிரி தான் போயிட்டுருக்குது. அப்புறம் உங்களோட சீரியலுக்கு வர்றேன். கார்த்திகை தீபம் என்னோட சீரியலாகவும் தான் இருந்துச்சு. இப்போ எனக்கு அது இல்லைங்க, சரிங்களா? எனக்கு அந்த சீரியல் பிடிக்கல. ஓப்பனாக சொல்கிறேன். என்னை யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. கார்த்திக் ஃபேன்லாம் இருந்தீங்கன்னா என்னை தப்பாக நினச்சிக்காதீங்க. கண்டிப்பாக எனக்கு அந்த சீரியல் சுத்தமாக பிடிக்கல கைஸ், சரிங்களா?
சாமுண்டீஸ்வரி அம்மாவாம்மா. அம்மா எப்போவுமே மேக்கப்லேயே தான் இருப்பாங்களாட்டிருக்கு சாமுண்டீஸ்வரி அம்மா. ஒரு நார்மலாக ஒரு saree கட்டி நார்மல் மேக்கப்லேயே இருக்க மாட்டாங்களாட்டிருக்கு அந்த அம்மா. எப்போ பார்த்தாலும் மேக்கப் அள்ளி போட்டுக்கிறாங்க, நகை நட்டு அள்ளி போட்டுக்கிறாங்க, தாலியே காணா, எதுவுமே இல்லை. இவங்கெல்லாம் வந்து அம்மாவாம்மா. அப்புறம் உண்மை தெரிஞ்சு ரேவதி வந்து கேட்ட உடனே இவன் என் அத்தை பையனே இல்லை, இவனெல்லாம் நான் கல்யாணம் பண்ண முடியாதுன்னு சொல்லி ரேவதி சொல்லியிருப்பாளாட்டிருக்குது. அதுக்கப்புறம் உங்கள் கார்த்திக் சார் என்ன பண்ணுறாரு, டிடெக்டிவ் வேலை பண்ணிகிட்டு இருக்காரு. பொண்டாட்டியை எவன்டா ஆக்சிடென்ட் பண்ணி கொண்டதுன்னு சொல்லி டிடெக்டிவ் வேலை ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ தான் இனி இந்த டிடெக்டிவ் வேலை எத்தனை வாரத்துக்கு இருக்க போகிறாங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் எப்படி எனக்கு ஒன்று புரியல, கார்த்திகை தீபத்தில் அந்த விட்னஸ் எல்லாமே வந்து சிவனாடிக்கிட்ட போய் மாட்டுறாங்க. விட்னஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சிவனாடிக்கிட்டே தான் போய் மாட்டுறாங்க. அப்புறம் சிவனாடிக்கிட்டேருந்து கார்த்தி வந்து காப்பாற்றுற குழப்பத்தனமாகவே தான் இருக்குது இந்த சீரியல். நல்லா நீங்கள் கவனித்து பாருங்களேன். அதுக்கப்புறம் நான் மறுபடியும் சொல்கிறேன், கோச்சிக்காதீங்க. என்னை பொறுத்தளவு சுவாதி தான் வந்து கார்த்திக்கு ஜோடி, ரேவதி கிடையாது. சரிங்களா? அப்புறம் வேறு என்ன சீரியல், வாரிசு. வாரிசு சீரியல் வந்து கல்யாணத்தை நோக்கி பயணம் பண்ணி கொண்டிருக்கிறது. யார் யாருக்கு அப்படின்னா தமிழோட தங்கச்சிக்கும் சிபியோட தங்கச்சிக்கும் நினைக்கிறேன். அதான் சேது விரும்பிகிட்டு இருப்பான்ல, அவளுக்கும் அந்த தமிழோட தங்கச்சிக்கும் கல்யாணம். அதில் வந்து யார் பேர் எனக்கு மறந்து போச்சு கைஸ். சிபியோட தங்கச்சி பேர் எனக்கு என்னன்னு தெரியல. அவளுக்கு பார்த்துருக்குற மாப்பிள்ளை வந்து கெட்டவன். அதான் அந்த ஆஃபீஸில் வந்து ஜனாமாட்ட ரவுஸ் விட்டுக்கிட்டு இருப்பான் பாருங்கள், நீதி நேர்மை நியாயம்னு சொல்லி ஒருத்தன் பேசிக்கிட்டு இருப்பான் பாருங்கள். அவன் வந்து ஏதோ தப்பான ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. நான் ப்ரிவியூவில் பார்த்தேன். தமிழ் வந்து அதை கண்டுபிடிக்கிறாப்புல, சிகரெட்டு பிடிக்கிறது, அப்புறம் யாரோ ஒரு லேடி மாதிரி ஒருத்தவங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறா, அதை கவனிச்சிக்கிட்டு இருக்கிறா. ஸோ இவன் வந்து நல்லவனா கெட்டவனா அப்படின்னு சொல்லி தமிழ் வந்து ஆராய்ச்சி செய்ய ஆரம்பிச்சிட்டாப்புல. அப்புறம் இந்த வாரிசு சீரியல் இன்னொன்று நான் சொல்கிறேன், தமிழ் வந்து saree கட்டும்போது தாலி இருக்குது, ஆனால் சுடிதார் போடும்போது தாலி தெரிய மாட்டேங்குது. அது என்ன அப்படிங்கிறது தெரியல. ஒன்று தாலியை போட்டு நடிங்க, இல்லை போடாமல் நடிச்சிட்டு போங்க. அது என்ன கழட்டி வைக்கிறது மாட்டுறது, கழட்டி வைக்கிறது மாட்டுறது. அது நீங்கள் கார்த்திகை தீபத்தில் சுத்தம் ஜோறு போடும். அவள் யார், இவ தங்கச்சி சந்திரா கழுத்துலேயும் தாலி இருக்காது, சாமுண்டீஸ்வரி கழுத்துலேயும் தாலி இருக்காது. ஆனால் வந்து நெக்லஸை மட்டும் இவ்வளோ தண்டி தூக்கி போட்டு மாட்டிக்கிறாங்க. என்னமோ யாருமே கண்டுபிடிக்காத மாதிரி. நெக்லஸை பார்த்துட்டு எல்லா புடவை கட்டியிருக்கிறது, நகை நட்டு போடுறது, இதைத்தானே மக்கள் வந்து இவ என்ன சேலை கட்டியிருக்கா பாரு, இவ என்ன நகை போட்டிருக்கா பாரு அப்படின்னு சொல்லி சில பேர்லாம் பார்ப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி இது அவங்களுக்காகவே பண்ணுற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது. அப்புறம் கார்த்திகை தீபம் இந்த லட்சணத்தில் போயிட்டுருக்குது. வாரிசு அதே மாதிரி தான். கல்யாணத்தில் ஒரு குளறுபடி கண்டிப்பாக வரும். கண்டிப்பாக சேது வந்து தாலி கட்டுற மாதிரி இருக்குது. ஆனால் சேது வந்து தாலி கட்டும்போது கண்டிப்பாக அவள் ஏற்றுக்க மாட்டான்னு, ஏன்னா அந்த பொண்ணு விரும்பலை இல்லையா. சேது மட்டும்தானே ஒன் சைடாக விரும்புகிறான். இனி இவன் கெட்டவன் சொல்லி தமிழ் நிரூபித்து அவனை சேதுவை தாலி கட்ட சொல்லி சேது வந்து இவ வெறுக்கிற மாதிரியே இனி சீன்ஸ் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் சேதுவோட லவ்வை புரிஞ்சு இந்த அம்மா ஏற்றுக்கும். சரியா? அப்படி தான் போகும் கதை, அப்படி தான் போகும். அதுக்கப்புறம் நம்ம சிபியோட அப்பாங்கிறேன், தமிழோட அப்பா வேறு வந்து யார் வில்லன்கிட்ட மாட்டிக்கிட்டாப்புல. நீ என்ன நடக்க போகுதுன்னு தெரில, வெயிட் பண்ணி பார்ப்போம். வேறு என்ன சீரியல் பார்த்தேன், சந்தியா ராகம். ஏதோ பஞ்சாயத்தில் வந்து ஏதோ உண்மை தெரிய போகுது, 2 உண்மை தெரிய போகுது அப்படிங்கிறாங்க. அது என்ன உண்மை, என்ன கருமமோ, என்ன இலவோ, என்ன இதோ தெரிஞ்ச அந்த சீரியலை முடிச்சிங்கன்னா நல்லது. மெயினான ஒரு உண்மையே இன்னும் யாருக்கு, அந்த இவனுக்கு தெரியவே இல்லை. அந்த கண்ணாடி போட்டாங்க, கேரக்டர் நேம் கூட எனக்கு மறந்து போச்சு. அந்த சீரியலில் பார்க்காததுனால கேரக்டர் நேமே எனக்கு மறந்து போச்சு கைஸ். ஸோ சந்தியா ராகம் இந்த லட்சணத்தில் போயிட்டுருக்கு. ஸோ வீரா சீரியல் சொல்லிட்டேன், கார்த்திகை தீபம் சொல்லிட்டேன், வாரிசு சொல்லிட்டேன். அப்புறம் அவ்வளோதான் கைஸ். மற்ற சீரியலில் நான் ப்ரிவியூ பார்க்கல. திருமாங்கல்யம், அதுக்கப்புறம் பாரிஜாதம் சுத்தம். இன்னுமே அந்த கல்யாணத்தை வச்சே தான் அந்த சீரியல் ஓடிட்டே இருப்பாங்களாட்டிருக்குது. அப்புறம் ஃபைனலாக நம்ம இதயத்தோடையே நம்ம முடிச்சுக்கலாமா? ஸோ டோட்டலாக இதயம் சீரியலை பொறுத்தளவு அது என்ன கேஸ் எனக்கு ஒன்று புரியல. எப்படியுமே நிச்சயதார்த்தம் நிற்க போகுது, அதுக்குள்ளே இவங்களுக்கு என்னவா ஃபீலிங்ஸு, என்ன ஃபீலிங்ஸ் சார் உங்கள் ஆதி சார் உங்களுக்கு, பாரதி மேடம் உங்களுக்கு என்ன ஃபீலிங்ஸு? அப்படியே ஃபீலிங்ஸை அப்படியே மூஞ்சில் அள்ளி கொட்டிட்டு நடிக்கிறீங்க பார்க்குறப்ப. அப்படியே
நல்லாவே இல்லை. நீ மோதிரத்தை போட போகிறது கிடையாது, அவளும் மோதிரத்தை வாங்க போகிறதும் கிடையாது. இதுக்கு எதுக்கு இத்தனை ஃபீலிங்ஸு? இதுக்கு எதுக்கு இத்தனை ஃபீலிங்ஸு? உடனே இவர் பாப்பாராம்மா, அந்த அம்மா தலையை குனியுமாம்மா, உடனே அங்கே ஒரு சோகப்பாட்டை போடுவாங்களாம்மா. டாடாடா, உங்கள் சோகத்துக்கு ஒரு அளவே இல்லாமல் போச்சுடா. பெரிய இந்த சோகம் கொண்டு போய் குப்பை தொட்டியில் போடுங்க. உங்கள் சோகத்தெல்லாம், உங்கள் ஃபீலிங்ஸு, உங்கள் சோகத்தை, உங்கள் லவ்வெல்லாம் கரும்பு சீரியலாக இது நல்லாவே இல்லை. நான்லாம் ரேட்டிங்கே கொடுக்க மாட்டேங்க. என்னையெல்லாம் ரேட்டிங் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதயம் சீரியலுக்கு ஒன்று கூட நான் தரமாட்டேன். 0 மார்க் தான் நான் தருவேன். அந்த அளவுக்கு கேவலமாக போயிட்டுருக்கு. நல்லாவே இல்லை சீரியல். ஐ டோன்ட் லைக் திஸ். ஓகே கைஸ், கண்டிப்பாக உங்களோட நிறை குறைகளை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ நான் 2 நாள் நான் வீடியோ போட முடியல, கொஞ்சம் டயர்டாக இருந்து, அதனால் வீடியோ போட முடியல. சாரி. என்னோடய வீடியோ எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு கொஞ்சம் ஏமாற்றத்தை தந்திருக்கலாம். ஐ எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ஓகேவா? இன்றைக்கி என்ன சாட்டர்டேவா? ஸோ இன்றைக்கி எனக்கு லீவ் விட்டுட்டாங்க, அதனால தான் சரி இன்றைக்கி போட்டுடலாம் அப்படின்ட்டு போட்டாச்சு. மண்டே பார்க்கலாம். மண்டே வந்து நீ டைமிங் பொறுத்து, நீ வீட்டுக்கு வந்த பிறகு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அதுக்கப்புறம் வீடியோ போட முடிஞ்சால் போடுறேன். அப்படி இல்லைன்னா எனக்கு டைம் கிடைக்கல, நான் வீடியோ போடுறேன். இடையில ஷார்ட்ஸு போடுறதே விட்டுட்டேன். ஷார்ட்ஸும் போடுறதில்ல, லைவும் போடுறதில்ல. ஏன்னா லைவ் போடுறதுக்குலாம் சுத்தமாக டைமே இருக்க மாட்டேங்குது ஜாபுக்கு போகிறதுனால. ஸோ நீ லைவெலாம் வந்து எப்போ போடுறதுன்னு தெரியல. ஒருவேளை நீ சனிக்கிழமை வேணால் லைவ் போட்டுக்கலாமோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சரி பார்க்கலாம். அதுக்கப்புறம் ரொம்ப நாளாக கண்டினியூவாக ஒருத்தவங்க கமெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ஸ்வேதா ராணி அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களாம் கமெண்ட்ஸ் பண்ணுறதே இல்லை. அப்புறம் இன்னொரு விஷயம் கைஸ், இப்போல்லாம் கமெண்ட்ஸ் பண்ணிங்கன்னா எனக்கு வந்து ஷோவே ஆக மாட்டேங்குது. நீங்கள் என்ன கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க? போய் வீடியோ கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தோம்னா கமெண்ட்ஸே தெரிய மாட்டேங்குது. என்ன ப்ராப்ளம் தெரியல. ஒருவேளை சேனலில் ஏதாவது மிஸ்டேக் தான், இல்லை ஏதாவது செட்டிங்ஸ் ஏதாவது மாறிடுச்சா, இல்லை யூடியூபே இப்படி தான் இதாகுதா அப்படிங்கிறது என்ன ப்ராப்ளம் தெரியல. ஸோ எனிவே, தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்டிவ். ஓகேங்களா? சப்போர்ட்டிவ்னஸ். மண்டே பார்க்கலாம். பை.